அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி என்ன எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ செஷனான எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி சென்செக்ஸும் இன்னைக்கு பார்க்கலாம். சென்செக்ஸும் லெவல் எடுத்திருக்கேன். நம்ம அது எல்லா இண்டெக்ஸுமே நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. நம்ம கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் நாளைக்கு துவங்குது. அதுக்கு என்ரோல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆப்ஷன் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணவங்களுக்கு உங்க மெயிலுக்கு இன்னைக்கு ஈவினிங் 9 o'clock முன்னாடி உங்க மெயிலுக்கு கிளாஸ்க்கான லிங்க் வந்துடும். ஓகேங்களா? கூகுள் மீட்ல தான் கிளாஸ் இருக்கும். அதுக்கான லிங்க் 9 மணிக்கு உங்க மெயிலுக்கு 9 மணிக்கு பிஃபோரா நைட் 9 மணிக்குள்ள உங்க மெயிலுக்கு கூகுள் மீட் லிங்க் வந்துடும். ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஓகேங்களா? நம்ம கிளாஸ் 12ஆம் தேதி துவங்குறதுக்கு அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல் போவோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி இது பார்த்துருவோம். அதுக்கப்புறமா சென்செக்ஸ் பார்க்கலாம். நம்ம தினமும் ஒரு லெவல் கொடுக்குறோம். இது இதை வைத்து நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸ்டூடெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் நான் ஒரு வேல்யூ தான் கொடுக்குறேன். இதுக்கு நிறைய வேல்யூகள் இருக்கு. நான் கொடுக்குற வேல்யூவே வராமல் போனாலும் எப்படி ட்ரேட் பண்ணுவோன்றது ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் தெரியும். வேற இடத்துல போயிட்டு வேற வேல்யூ இருக்கும், அதை எடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு அடிஷ்னல் டூலுங்கிறத முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்கள். எதுக்குன்னா இந்த வீடியோ நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. சிந்தித்து செயல்படுங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்க. மேக்ஸ் தாங்க மார்க்கெட்டை இயக்கும். வேற எந்த இதுவுமே செய்ய முடியாது. மேக்ஸ்ல உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். யார் யூடியூப், பப்ளிக் டொமைன்ல, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எதுல யார் ட்விட்டர், எதுல யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. நீங்க படித்த ஆராய்ந்து அது சரியா இருந்தா பயன்படுத்துங்க. ஏன் இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,800 புட்டு 25,800 புட்டு 82 ரூபீஸ்க்கு மேல இருந்தா எபோ சஸ்டைன் மார்க்கெட் டவுன் ஆகும். அதே 82 ரூபீஸ்க்கு பிலோல இருந்தா மார்க்கெட் அப் ஆகும். ஓகேங்களா? 82 ரூபீஸ் வரும்போது உங்க டிசிஷன் எடுத்துக்கணும். அதே 82 ரூபீஸ் இருந்தா போயிட்டு ஒரு விலையில அதுக்கு மேலே இருந்தா ஒரு விலையில திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் போகணும். திரும்பி ஆகணுங்க. இதர் அதே அந்த இடத்துல என்ன டைரக்ஷன் எடுத்து ஆகணுங்க. ரூலுங்க அது. அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில இருந்து திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ பண்ணணும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. இந்த விலையே வராம போனாலும் நமக்கு வேல்யூ இருக்கு. ட்ரேட் நம்ம பண்ணுவோம். புரியுதுங்களா? இது அதே போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும், எல்லாமே பிஃபோர் 9:15 முன்னாடியே நம்ம கிட்ட கால்குலேட் பண்ணி ரெடியா இருக்கணும். லைவ்ல போய் இதை மாத்து அதை மாத்துங்கிற வேலையே கிடையாது. ஓகேங்களா? இது நிஃப்டி. சேம் அப்படி சென்செக்ஸுக்கும் அதே தான் ரூலுங்கள் எல்லாமே. பிரைஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு 0 to 0 கால் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட். சென்செக்ஸ்ல எந்த டைம் எப்போ எடுக்கணும், எந்த பிரீமியத்தை வாங்கணும், என்ன விலையில வாங்கணும், எப்போ எந்த சைக்கை சூஸ் பண்ணுங்கிறது அப்போ வரும்பொழுது மட்டும்தான் அந்த சைக்கை சூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு பிஃபோர் எல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யாரை எடுத்து எந்த பிரீமியம் இன்ஸ்டன்டா என்ன ஆகுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய என்ட்ரி எத்தனை மடங்கு மல்டிபிள் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாம் கரெக்டா அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ரூலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் 84,500 புட்டு 172 ரூபீஸ்க்கு எபோ இருந்தா மார்க்கெட் ஃபாலோ ஆகும். சென்செக்ஸ் 84,500 புட்டு 172 ரூபீஸ்க்கு பிலோல இருந்தா மார்க்கெட் சென்செக்ஸ் ஏறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ 172 ரூபீஸ் 84,500 புட்டு 172 வரும்போது உங்க டிசிஷனை எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதே அது வராம போனாலும் மேல இங்க போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும். அதே டைரக்ஷன், சேம் கீழே வந்தாலும் ஒரே டைரக்ஷன். அது எல்லாத்துக்கும் ஒரே கால்குலேஷன்ஸ் தான். கால்குலேஷன்ஸ் வேல்யூஸ் மட்டும் மாறுபடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுல ஃபால்ஸாகவும் இருக்கலாம். அதெல்லாம் நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியணும். எல்லாமே தெரிந்திருந்தா மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லை என்றால் ட்ரேட் பண்ணக்கூடாது. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். இது நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.